வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் மே மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 23 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இந்த வாரம் சரி, கடந்த வாரம் சரி, கிட்டத்தட்ட ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்த சம்மர் மிகவும் கடுமையாக அமையும் என்பதற்கு சான்றாகத்தான் கடந்த வாரமும் சரி, இந்த வாரமும் சரி கொஞ்சம் வெப்பநிலை அதிகமாகவே இருக்கின்றது. ஈவன் இரவு பொழுதுகளில் கூட நாங்கள் வெப்பநிலை அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சொல்லப்போனால் இந்த மாத கடைசி, இந்த மாத இறுதி பகுதியிலும் கூட அநேகமாக 30க்கு செல்லக்கூடிய அதிகூடிய வெப்பநிலையாக 30க்கு மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகின்றது. பட் ஷுவராக சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏற்கனவே இந்த வருட ஆரம்பத்தில் இந்த சம்மர் மிகவும் கடுமையாக கொஞ்சம் வெப்பம் நிறைந்த வருடமாக இந்த சம்மர் அமையும் என்றும் கூறியிருந்தார்கள். எனவே அதுக்கு ஒரு எதிரொலியாக தான் இந்த வெப்பநிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பார்ப்போம். அவர்கள் சொன்னது போல இந்த சம்மர் எவ்வளோ மேக்ஸிமம் போகின்றது என்று. அதே நேரம் நாங்கள் லாக்டவுனில் இருக்கிறோம். எனவே அதுக்குள்ள இந்த சரியான அவையில் இந்த மேக்ஸிமம் ரீச் எல்லாம் பெற்று இந்த லாக்டவுன் எல்லாம் தொடர்புக்கு வந்துவிட்டால் நாங்கள் வெளியே செல்லக்கூடிய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸுக்கு ஏதுவாக இருக்கும். இல்லாட்டி நாங்கள் வீட்டில் தான் இருக்க வேணும். அதுக்கு பிறகு கூட ஆனால் தற்போதைய நிலவரங்களின் படி பார்க்கும்போது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த COVID-19 கேஸஸ் குறைவடைந்து வருகின்றன. 2வது குறைவான கேஸஸ் இன்றைய தினமும் பெறப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தால், இது அப்படியே தொடர்ந்தால் அவர்களுடைய அந்த இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வெளிக்கிழமைகளுக்கும் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய குடிமை கடன் நிகழ்ச்சியிலும் நாங்கள் பல விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி ஆர் பகுதியில் ஸ்கார்பரோவுக்கான போக்குவரத்து நிதி குறித்து கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி மற்றும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் ஒரு வெர்ச்சுவல் மீட்டிங் ஒன்றில் இணைந்திருந்தார்கள். அது பற்றிய தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வாராந்த கோவிட் விவரங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அது குறித்து பிராம்ப்டன் நகர முதல்வர் பிராக்டி பிரவுன் மற்றும் மிசிசாகா நகர முதல்வர் போனி குரோம்பி அவர்கள் கூறிய தகவல்கள் இன்றைய தினம் இருக்கின்றன. மற்றும் கலையரங்கம் பகுதியில் பிரியா ரட்னகுமார் வழங்கும் ஒரு வீணை இசை இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம் மற்றும் காணலை மற்றும் பல விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்காக இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி ஆர் பகுதிக்குள் செல்லலாம். அந்த வகையில் ஸ்கார்பரோ சப்வே சிஸ்டம் எக்ஸ்டென்ஷன் இது குறித்து இன்றைய தினம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வெர்ச்சுவலாக இன்றைய தினம் ஒரு மீட்டிங் ஏற்படுத்தியிருந்தார். அதாவது ஸ்கார்பரோவும் சரி, எனவே GTA மற்றும் ஹாமில்டன் இந்த பகுதிகளும் சரி, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சப்வே எக்ஸ்டென்ஷன் மற்றும் இந்த ரேபிட் டிரான்சிட் ப்ராஜெக்ட் இதுகளுக்காக குறிப்பிட்ட அளவு நிதி ஒதுக்கப்படுகின்றது. இது குறித்து அவர் இன்றைய தினம் வெர்ச்சுவலாக டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி மற்றும் இணைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு வெர்ச்சுவலாக ஒரு மீட்டிங்கில் இணைந்திருந்தார். இதில் பார்க்கும்போது ஏற்கனவே மே மாதம் 11ஆம் தேதி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த சப்வே எக்ஸ்டென்ஷன் மற்றும் ரேபிட் டிரான்சிட் ப்ராஜெக்ட் இதற்காக $12 பில்லியன் இதற்காக ஃபெடரல் ஃபண்டிங்காக அமைய இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருந்தார். எனவே அது குறித்து தான் இன்றைய தினம் இந்த மீட்டிங் அமைந்திருந்தது. இப்பொழுது இந்த வெர்ச்சுவலாக அமைந்த மீட்டிங்கில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன கூறியிருந்தார் என்று இப்பொழுது பார்க்கலாம். It's great to be here today to talk about public transit with Ministers Blair and McKenna and our outstanding Liberal team from Scarborough, but a big welcome as well to Mayor John Tory, who's here with us today. John, I know we're on the same page when it comes to the importance of good transit for this city. So thank you for your partnership in this important work. Every step of the way, you've been there, obviously, for Toronto, but you've been there as an outstanding partner for the federal government and for all our local MPs. You know how hard our Scarborough MPs have been pushing for this announcement, and you've been a great partner to them and to me. So I'm really glad we're announcing this today. Now, it's been a tough year for Canadians, but even if you're working from home right now, one thing you probably don't miss is spending long hours commuting. If you're from Scarborough, the normal daily trip to work can take way too long, but we're working on making things a lot quicker. Last week, we announced a historic investment for public transit in the GTHA, including $2.26 billion for the Scarborough subway extension. This is good news. Investments like these will make our communities more livable, keep our air clean, and make life more affordable for the middle class. Because that's what building back better is all about. A better present and a better future for everyone.
I'm now happy to pass it over to my good friends, Mayor Tory and Minister Blair. So, John, why don't you start by telling us how these investments will make a real difference for people in Toronto and improve the opportunities for our communities? Well, Prime Minister, thank you. And it's nice to see you. And I will tell you that it is going to make a big difference. But before I highlight a few of those differences, may I just say thank you to the Government of Canada. The Government of Canada has been a good partner. I've said this many times, and I've also said that if there comes a day where it's not such a good partner, I'll have to say that too. That's my job. But the Government of Canada has been a good partner for the City of Toronto on transit and on housing. And we'll discuss the housing, I'm sure, another day. But on transit, the government has stepped forward to make the investments of billions of dollars in this project we're going to talk about today in Scarborough. And the MPs, I have to tell you, some days I think I'm hearing from the Scarborough MPs more often than I hear from members of my own family, because they're so persistent about fighting for the interests of their residents when it comes to transit and housing and other files. And this one as well has been a partnership with the Government of Ontario. And I think it's been great that we've all been able to prove that governments can work together when the will is there to get something done like this. And it is going to make a big difference to people. I mean, you can start anywhere you want, but let's start with the number of new riders. It's estimated there are going to be 34,000 new daily riders on this higher order transit than was the case when it doesn't exist, like today, where there are other forms of transportation people have to take, including cars or buses or otherwise. It's the case that you're going to have 38,000 people within walking distance of higher order transit because the governments together, led by the federal government, are building this extension to the Bloor-Danforth subway into Scarborough. You're going to have a lot more people whose jobs, 34,000 jobs, I think, is the number of jobs that are going to be within walking distance again. This is all good news because it means at the end of the day, people will have an easier way to get there, but they also will not have to drive cars. And that's going to have another very positive benefit, which is that it's going to take cars off the road, people who don't have to drive. And that is going to lead to an estimated 10,000 tons of carbon that we're going to be taking out of the environment because of the fact we're going to have this subway to take people where they need to go. So it's a win-win all the way around. Il aidera les familles, les travailleurs, l'environnement, et aussi créera beaucoup des emplois. It's going to be good. It's going to create jobs. It's going to help clean up the environment. It's going to help commuters and workers. So this is all around a good news story. And again, I just want to say it's come because we've worked together, and we work together with the MPs, and we work together with the other governments to show people that when you put your mind to it, you can get on with something that people expect us to do, which is to build transit. தொண்ணூற்று நேரம் 9:10 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவரை தொடர்ந்து டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்களும் இந்த போக்குவரத்து நிதி பற்றிய விடயங்களை பற்றி பகிர்ந்திருந்தார்கள். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஸ்கார்பரோவில் இருப்பவர்களுக்கு தெரியும், மனிதமாக இந்த ஸ்கார்பரோவிலிருந்து சபையினூடாக டொரண்டோ செல்வதற்கு எவ்வளோ டைம் எடுக்கும் என்று, அதாவது இந்த எக்ஸ்டேஷன் இல்லாமல் எப்படி பார்த்தாலும் டவுன் சென்டராக இருக்கட்டும், மேக்ஸிமம் போனால் இங்கால் சைடுக்கு ஈஸ்ட் சைடுக்கு டவுன் சென்டர் ஒன்று தான் ஒரு அளவு க்ளோசஸாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு தெரியும் இதுக்கான அந்த ட்ராவலிங் டைம் அதிகமாக இருக்கும் என்று. அதே நேரம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் இது பற்றி கூறியிருந்தார்கள். எனவே முடிந்த வரைக்கும் இந்த விடயங்களுக்கு இந்த நிதியை போடுவது மக்களுக்கு மிகவும், அதாவது பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று சொல்கின்றார்கள். என்னதான் லாக்டவுனில் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட அளவு மக்கள் இப்பொழுதும் கூட இந்த பப்ளிக் டிரான்சிட்டை யூஸ் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். குறிப்பாக சப்வேயை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதற்காக ஏற்கனவே கூறியிருந்தார், இதுக்காக $2.2 பில்லியன் ஸ்கார்பரோ சப்வே எக்ஸ்டென்ஷனுக்கு மட்டும் ஒதுக்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இது பயணிகளுக்கு மிகவும் உதவியாக அமையும். அதே நேரம் இந்த டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்களும் கூறியிருந்தார், இந்த ஹைவேனோடாக கார்கள் பார்க்கும்போது சரி, இப்போ இங்கேருந்து டவுன் டவுனுக்கு போகிறோம்னா சரி, அங்கே காலையும் சரி, திருப்பி வரும்போதும் சரி, டிராஃபிக் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். எனவே இந்த பப்ளிக் டிரான்சிட் எக்ஸ்டென்ஷன் மூலமாக இந்த மக்கள் காரில் செல்வது, அதாவது அவையோட பொதுவான வெஹிக்கிளில் போகாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த பப்ளிக் டிரான்சிட் யூஸ் பண்ணும்போது விரைவாக சென்று வரக்கூடியதாக ஏதுவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எனவே எதிர்காலத்தில் இது பற்றிய விடயங்கள் பற்றி நாங்கள் மேலும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்ததாக இது பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த சங்கரி அவர்களும் கூட இந்த மீட்டிங்கில் வர்ச்சுவலாக இணைந்திருந்தார். ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்திருந்தார்கள். நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த சங்கரி அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். Let's go now to the Scarborough Centre Station
where we're going to be meeting with Gary Anandasangari, who's been a long-time advocate for better transit in Scarborough. It is so great to see you, Gary, and tell me about the impact that this is going to have in people in your community. Thank you, Prime Minister. This is an incredible day for Scarborough. I'm right here at Scarborough Centre. You'll see right here the RT. This is the last of the RT station. This was built in 1985. It's coming to an end in 2023, in a year and a half or so. And just to my left is the Scarborough Town Centre. And all along, there's enormous potential for growth and commercial development that will create thousands and thousands of jobs for the people of Scarborough. So this subway extension to here is so important, so vital to our long-term growth and vitality. And I just want to thank you, Prime Minister. Thank Minister McKenna. And I echo John McKay in saying that we've been relentless in this, and we really appreciate the patience you've had. When we took office in 2015, the 6 Scarborough MPs, and at that time it was Arnold Chan, we sat down and Arnold just kept saying over and over again, stop talking, just start building already. And one thing that this approval does is it doesn't keep us waiting for 1 or 2 years or 3 years. We, in fact, will have shovel to the ground by the end of the year, which is so important to transit development. So thank you for this. Thank you to our Minister Blair, and of course, Mayor John Tory, who's been a steadfast supporter of Scarborough. Scarborough was amalgamated around 1995, and I would say that John Tory has been the best mayor for Scarborough, and we're so grateful to be working with him. As a team, we're united in our efforts. Scarborough Transit was our #1 priority for the last 6 years. And with this announcement, it will still continue to be our #1 priority because this is a major down payment on our overall transit strategy. And we look forward to working with you and Mr. McKenna and the mayor and as a team towards advancing other orders of transit in Scarborough. Thank you, Prime Minister, and have a great day. I'm so glad to hear that. But you talk about all the partners and all the work that's in done. 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்கிடுவோம். மேலதிக விவரங்களுக்கு www.ctcc.ca. டொரண்டோ நேரம் 9:15. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. ஸ்கார்பரோ ரோஷ்பாக் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்தசங்கர் தன் பங்குக்கு அவர் கூறிய விடயங்கள் பற்றி பார்த்திருந்தோம். அதிலும் குறிப்பாக இந்த நடவடிக்கை 2017 பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது. ஆனால் இப்பொழுதுதான் இது சரி வந்திருக்கின்றது. எனவே முடிந்த வரைக்கும் 2023க்குள் இந்த கட்டுமானங்கள் எல்லாம் முடிவடைந்து மக்கள் அதனை உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக எக்ஸ்ட்ரா இப்போ டவுன் சென்டருக்கு போய் வராக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அதாவது ஈஸ்ட்ல இருந்து கூட போகிறார்களுக்கு. எனவே இந்த ஈஸ்ட்ல இருப்பவர்களுக்காக ஷெப்பர்ட் வரைக்கும் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே நாங்களும் இது பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம். 9:15 குடிமையான நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்ததாக பார்க்கின்ற இன்னொரு விஷயம், எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இன்னொரு விஷயம் இந்த ஒன்டாரியோனுடைய ரீஓப்பனிங். அதாவது வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் நிறைவுக்கு வருகின்றது. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், இது மறுபடியும் நீட்டிக்கப்பட போவதா அல்லது அதுக்கு பிறகு புதுசாக ஏதாச்சும் ரூல்ஸ் வருதான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஆனால் இப்போ நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேசஸ் குறைவடைந்து வருகின்ற இந்த சமயத்தில், அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் இன்றைய நாள் 2000க்கும் குறைவான தொற்றுகள் இன்றும் தொடர்ந்து பெறப்பட்ட இந்த நிலையில் கொஞ்சம் தளர்வுகள் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டியன் எலியோட் அவர்கள் இன்றைய தினம் ஒரு அறிவித்தலை வழங்கியிருந்தார். குறிப்பாக இந்த ஜூன் 2க்கு பிறகு கலர் ஜோன், அதாவது கலர் ஃபேடட் ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் இருக்கும். இந்த நிற அடிப்படையிலான இந்த பிராந்தியங்களை பிரிப்பது இல்லாமல் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இந்த கிரே, ரெட், ஆரஞ்ச் மற்றும் yellow, green, அதாவது ஆக
ஆக அதிகமானது வந்து கிரே, மிகவும் குறைவானது கிரீன் சொல்லலாம். எனவே இந்த நிற அடிப்படையில் வந்து இனிமேல் வந்து இந்த ரீஜன்ஸ் வந்து பிரிக்கப்பட மாட்டாது. பொதுவான ஒரு கட்டுப்பாடுகளாக தான் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் இந்த ஜூன் 2க்கு பிறகு வந்து என்ன மாதிரி கட்டுப்பாடுகள் என்பதை பற்றி இன்னும் அவர்கள் அறிவிக்கவில்லை. அதை பற்றி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே இந்த கோவிட்-19 கேசஸ் வந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்த இந்த காரணத்தினால் வந்து இந்த தளர்வுகள் வந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த ஜூன் 2க்கு பிறகு அறிவிக்கப்படுகின்ற கட்டுப்பாடுகள் கொஞ்சம் இதுக்கு முன்னே இருந்த இந்த கட்டுப்பாடுகளை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கோல்ஃப் கிளப்ஸாக இருக்கட்டும், டென்னிஸ் இந்த மாதிரி டென்னிஸ் கோர்ட்ஸ் மற்றும் வழியாக வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற வகையில் வந்து எதுவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஜூன் 2க்கு பிறகு எவ்வாறான மாற்றங்கள் நிகழப்போகின்றது என்று. அடுத்ததாக வாராந்த கோவிட் விவரங்கள் பற்றி பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது குறிப்பிட்ட சில விஷயங்களை கூறியிருந்தார். அதிலும் குறிப்பாக அவர்கள் தொடர்ச்சியாக 32 மணி நேரம் ஒரு வேக்சின் மேரத்தனை நிகழ்த்தியிருந்தமையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி, இந்த வெளியிட நிகழ்வுகள் வந்து எப்படி நடைபெற வேண்டும், அதுக்கு கொஞ்சம் இந்த தளர்வுகள், ஏதாவது இந்த கேசஸ் வந்து குறைந்து போகின்ற இந்த சமயத்தில் வந்து வெளிக்கிட நிகழ்வுகளுக்கும் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைய தினம் இவர் தனது கருத்தை கூறும்போது என்ன கூறியிருந்தார் என்று இப்பொழுது பார்க்கலாம். In terms of vaccines, we've had a lot of recent success on vaccines in Peel Region. I want to thank Dr. Lowe for the efforts with Doses After Dark, which was a 32-hour marathon clinic, and it is going to help us get to our goal of 75% first dose coverage among all eligible residents. They were able to administer over 5,000 vaccines at that marathon clinic. And what I loved about it is there are a lot of essential workers in Peel Region who can't necessarily go to a standard appointment time. And having a clinic that's open at all hours gives an opportunity for those who work shift work to go very early or very late. And the fact that it was so busy speaks to the fact that it's a great format for getting needles and arms. And I do hope that one was in Mississauga, focusing on all of Peel Region. And I'm hopeful that we're going to have a Brampton version of that very soon. We've got some more good news. Effective yesterday, on May 18th, Peel clinics began administering Pfizer to those 16 plus who live or work in Peel. Registration for youth age 16 and 17 is available online using Peel Region's booking system. And building upon that focus to get our youth vaccinated, I'm very happy to announce today that beginning Thursday, May 20th, individuals aged 12 to 15 who live, work, or attend school in Peel will be eligible to book appointments in Peel Region. Once again, those over 12 plus will be eligible for vaccines starting Thursday, May 20th. Bookings will be accepted for those over the age of 12 starting tomorrow, which is great news. Pfizer is currently the only vaccine authorized by Health Canada for use in this age group. Appointments for individuals 12 to 15 must be booked online using the Region of Peel's booking system. Any 12 to 15-year-olds should be accompanied to their appointment by a parent or guardian who can provide verbal consent. If you need help booking, call the Region of Peel COVID-19 vaccination line at 905-791-5202. As per ministry guidance, appointments will be available at all 7 Peel Public Health mass vaccination clinics as well as the mobile school clinics. Given the interest and demand to book appointments at our clinics, residents are encouraged to book as soon as possible. Generally, the fastest way to book an appointment is online. And so this new vaccine coverage for a new age cohort in Peel Region is welcome news. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:21 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கனடிய தமிழ் வர்த்தக சம்மேளனம் CTCC.
பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வழங்கிய தகவல் பார்த்தோம். குறிப்பாக அதில் இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், நாளை பீல் ரீஜன் வந்து இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றது. நாளையிலிருந்து 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அவர்களுடைய வேக்சினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பீல் ரீஜன் என்று சொல்லும்போது மிசிசாகா, பிராம்டன் மற்றும் கேல்டன் பகுதியில் இருப்பவர்கள் வந்து இந்த வேக்சினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாளை காலை 9 மணியிலிருந்து இதனுடைய புக்கிங் ஆரம்பமாக இருக்கின்றன. இதுக்கு குறைந்தது 12 வயதுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதிலும் 12லிருந்து 15 வயதுடையவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு பேரண்ட் அல்லது ஒரு கார்டியனோடு தான் வேக்சினுக்கு செல்ல வேண்டும், வேக்சின் பெற செல்ல வேண்டும் என்பதும் ஒரு அறிவித்தலாக இருக்கின்றது. 16 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த விடயங்கள் தேவையில்லை. அவர்கள் குறிப்பாக அங்கே வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் அல்லது வேலை செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கான அவர்களுடைய அடையாள அட்டையோ அதுக்கான அதிகாரப்பூர்வமான லெட்டராக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களை கொண்டு செல்வதன் மூலமாக அவர்களுடைய வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லலாம். அதே நேரம் பீல் ரீஜன் வெப்சைட்டில் கூட இதனை புக் செய்யக்கூடியதாகவும் இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. எங்கள் குடிமின் கனடா நிகழ்ச்சியோட இன்னொரு நிகழ்ச்சியாக சனிக்கிழமை தோறும் அநேகமான சனிக்கிழமைகளில் கேளுங்கள் திரைப்படம் நிகழ்ச்சி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த வருகின்ற சனிக்கிழமை மே 22ஆம் தேதி காலை 11 மணி தொடக்கம் 12 வரை உங்களுக்காக கோவிட் நோய் தொற்று காலத்தில் மனநலம் பற்றி இது தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார் மனநல மருத்துவர் டாக்டர் செந்தூரன் குணரட்னம். எனவே இந்த கோவிட் நோய் தொற்று காலத்தில் வந்து மனநலம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயமாக சரி நீங்கள் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தொலைபேசியினூடாகவும் இணைந்து கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப்பினூடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம், மெசேஜினூடாகவும் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் இலக்கம் 4163920033. தொலைபேசியினூடாக இணைந்து கொள்வதற்கு 4163233304. கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணி தொடக்கம் 12 வரை உங்களுக்காக இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் கோவிட் நோய் தொற்று காலத்தில் மனநலம் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கின்றார் மனநல மருத்துவர் டாக்டர் செந்தூரன் குணரட்னம். குடிமிக்கட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக மிசிசாகா நகர முதல்வர் போனி குரோம்பி அவர்கள் இந்த வேக்சின் விவரங்கள் பற்றி பேச இருக்கின்றார். அந்த வகையில் கூட இந்த ஒரு மிசிசாகாவிலே கிட்டத்தட்ட $200 மில்லியன் மதிப்பில் உள்ள ஒரு வேக்சின் தயாரிப்பு நிறுவனமும் நிறுவப்பட இருக்கின்றது. இது பற்றி ஏற்கனவே நேற்றைய தினம் வந்து அறிவித்திருந்தார்கள். இதை பற்றி மேலதிக விவரங்களை இப்பொழுது அவர் பகிர்ந்திருக்கின்றார். அது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். I first want to talk about a very exciting investment that the federal government has made yesterday in a Mississauga-based company called Resilience Inc. The $200 million investment will help the company manufacture hundreds of millions of doses of the mRNA vaccines by 2024, like the ones being used right here, right now, to vaccinate people against COVID-19. The reality is that investing in vaccine manufacturing is more important now than ever. And I want to thank the federal government for choosing a Mississauga-based facility. It's a testament to our incredibly strong life sciences sector and strong business climate right here in Mississauga. I'd also like to say a few words about a rally that happened last night in and around Celebration Square. I'll be very frank. I'm extremely concerned that a mass gathering took place during a stay-home lockdown order. And I'm angry that some people disregarded the rules around social and physical distancing and masking. But I am thankful that the rally was peaceful versus what we have witnessed in other jurisdictions. And I would like to thank Peel Regional Police and, of course, our city's own Mississauga Security Services for working hard last night to maintain the peace. Canadians do have a fundamental right to assemble, rally, and to protest peacefully. But I want to remind everyone that we're still in a stay-home order and people should be following the provincial rules that are in place, which are aimed at keeping our community safe. Like a lot of you, I've been following the Israeli-Palestinian conflict closely over the past few weeks, and it is a truly tragic situation. The politics and the history of the region are incredibly complex and divisive. And I know we will continue to see a lot of debate on the policies and actions of both sides in this conflict. But what's not up for debate is how tragic the loss of civilian life is, particularly young children. As a parent
I have been truly gutted by the images of young children being carried away from the scene after an explosion. Entire families are dying together. And my thoughts are with everyone in Mississauga who's being impacted by the conflict, particularly those with family or friends in the region. The loss of life has been overwhelming, and it's as tragic as it is senseless. Peace must be the top priority, and I echo the calls of our Prime Minister and many others who are asking for a ceasefire. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் 9:28 நேர்கள் முடிவின் கனடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. மிசிசாகா நகர முதல்வர் ப்ரௌனி குரோம்பே அவர்கள் வழங்கிய விடயங்கள் பற்றி பார்த்தோம். அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய பெயராக ரெசிலியன்ஸ் பயோடெக்னாலஜி இங்க் என்பது அமையப்ப என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதை நேரம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றோம். நாளைய நாள் 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மிசிசாகா, பிராம்ப்டன் மற்றும் கேல்டவுன் பகுதிகளில் இருப்பவர்கள் வேக்சினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவும் ரிசர்வேஷன், அதாவது அப்பாயின்மெண்ட் மூலமாகத்தான் 12 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் பேரண்ட்ஸோடையோ அல்லது கார்டியன்ஸோடையோ தான் போய் வேக்சின் பெறக்கூடியதாக இருக்கும். மற்றும் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் தாங்களாகவே செல்லக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இது ஃபைசர் வேக்சினாக என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்தாக லாங் வீக்கெண்ட் வருகின்ற இந்த திங்கட்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு ஒரு லாங் வீக்கெண்டாக அமைகிறது. நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அதாவது ஓரளவு இந்த கேசஸ் குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த டைமில் லாங் வீக்கெண்ட் வருது. அதனால் மேபி சில பேர் பயப்படலாம், மறுபடியும் இந்த கேசஸ் அதிகரிக்குமா இல்லையாண்டு அது ஒரு புறம் இருக்க. இந்த லாங் வீக்கெண்டு கிட்டத்தட்ட 19,000க்கும் மேற்பட்ட வேக்சின் அப்பாயின்மெண்ட்ஸ் பதியப்பட இருக்கின்றது. அதாவது இந்த வெளியிலிருந்து திங்கள் வரை இந்த 4 நாட்களும் பதியப்பட இருக்கின்றது சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சிட்டி ஆஃப் டொரண்டோ இன்றைய தினம் இதை பற்றி அறிவித்திருந்தது. அதனிடம் மேலதிகமாக 4,750 அப்பாயின்மெண்ட்ஸ் இதில் இருக்கும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம் என்பது இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் இந்த அப்பாயின்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இன்றைய தினம் 4 மணி அளவில் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஏற்கனவே நிறைய கிட்டத்தட்ட 10,000 நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த ரிசர்வேஷன் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த லாங் வீக்கெண்டை முன்னிட்டு நிறைய பேர் வேக்சினை பெற்றுக்கொள்ள வேண்டிய நோக்கில் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முடிந்தவரை இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக குடிமையின் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். இலங்கையை பொறுத்தவரையில் 171 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 60 ரூபாய் செல்கின்றது. இப்பொழுது நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இலங்கை 171 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.82 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:31 நேர்கள் குடிமையின் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள்
கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அதுக்கு முதல் இந்த டொரண்டோ வேக்சின் அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் வந்து ஏற்கனவே நீங்கள் இதுக்கு பின்னுக்கு ஓகே இந்த விஷயம் வந்து இன்றைய தான் அறிவித்திருந்தார்கள். எனவே இதுக்கு பிறகு வந்து அதாவது நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்தது. சில பேருக்கு அடுத்த மாதம் கூட இந்த வேக்சின் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம். பட் இருந்தால் ஒருவேளை அதை நாங்கள் கேன்சல் செய்ய முடியாதான்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இருந்தாலும் அந்த உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ரீஸ்கெட்யூல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அதை கேன்சல் செஞ்சுட்டு நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வெப்சைட் வந்து சில நேரங்களில் கிராஷ் ஆகலாம். பட் அதுக்காக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ரீஃப்ரெஷ் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த AstraZeneca ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி இருந்தது. ஃபர்ஸ்ட் டோஸாக வந்து AstraZeneca வேக்சினை பெற்றவர்கள் வந்து செகண்ட் டோஸாக வந்து இப்போ வந்து AstraZeneca தற்சமயம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம் இந்த குருதியுறைதல் ஒரு சைடு எஃபெக்டாக சில பேருக்கு வந்த காரணத்தால் வந்து AstraZeneca வேக்சின் வந்து நிறுத்தப்பட்டது. எனவே ஃபர்ஸ்ட் டோஸாக AstraZeneca பெற்றவர்கள் செகண்ட் டோஸாக ஃபைசரையோ மொடர்னாவையோ பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி வந்து நிறைந்தது. இது குறித்து நிறைய பரிசோதனைகளும் ஆராய்ச்சிகளும் கூட நடந்து வந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் தலைமை மருத்துவர் டாக்டர் டெரசா டேம் அவர்கள் ஒரு அறிவித்தலை விட்டிருந்தார். AstraZeneca ஃபர்ஸ்ட் டோஸை பெற்றவர்கள் வந்து செகண்ட் டோஸாக அவர்கள் விரும்பிய தடுப்பூசியை தெரிவு செய்யலாம் என்று அவர் இன்றைய தினம் அறிவித்திருந்தார். குறிப்பாக ஃபைசர் மிகவும் உகந்ததாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்து முதல்ல இந்த AstraZeneca எடுப்பதை வந்து குழப்பமாக இருந்த நிலைமையில் வந்து ஏற்கனவே எடுத்தவர்கள் ஓகே செகண்டாக வந்து இப்போ இது நிறுத்தப்பட்ட நிலையில் மற்றொரு வேக்சின் எடுக்கலாமா, அது உடலுக்கு சரியாமையுமா, சைடு எஃபெக்ட் வருமா என்று நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த ஃபைசரை பெற்றுக்கொள்ள மூலமாக வந்து அது இன்னும் வலுப்படுத்தப்படும் என்று இந்த பரிசோதனை மூலமாக தெரிய வந்திருந்தது. இந்த விடயத்தினை இன்றைய தினம் தலைமை மருத்துவர் டாக்டர் டெரசா டேம் அவர்கள் அறிவித்திருந்தார். குடிவின் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் செல்ல இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு வீணை இசை. இந்த வீணை இசையை வழங்குகின்ற பிரியா ரட்னகுமார். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கவர் சாங் மாதிரி தான். டாக்டர் வர இருக்கின்ற திரைப்படமான டாக்டர் திரைப்படத்தில் இந்த சோ பேபி சாங் மிகவும் ஃபேமஸ் ஆனது. நிறைய வியூஸை தாண்டி போய்கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு கவர், அதாவது வீணை கவராக இந்த வீடியோ உங்களுக்காக அமைய இருக்கின்றது. இப்பொழுது அதை பார்க்கலாம்.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிகரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரியே அரிகரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் 9:38 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. பிரியா ரத்னகுமார் வழங்கிய அந்த வீணை இசை பார்த்தோம். அடுத்ததாக கியூபெக் வாழ் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்று கூட சொல்லலாம். வருகின்ற இந்த எண்ட் ஆஃப் மே 31ஆம் தேதி அளவில் வந்து இந்த கர்ஃப்யூஸ் அங்கே விடுக்கப்படுகிற இந்த கர்ஃப்யூஸ் வந்து நிறுத்தப்படும் என்று இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். அநேகமான பிராந்தியங்கள் வந்து ஒரேஞ்ச் ஜோனுக்கு செல்லும் என்றும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதனை கூட 3 ஃபேஸாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதில் முதல் ஃபேஸ் வந்து இந்த மே 31 ஆரம்பித்து, அதுக்கு பிறகு ஜூன் 14, அதுக்கு பிறகு ஜூன் 29 என்று 3 கால இடைவெளிகளில் வந்து இந்த ரீஓப்பனிங் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மே 31 இந்த அளவில் வந்து இந்த கர்ஃப்யூ வந்து டோட்டலாக எடுக்கப்படும். அதே நேரம் இந்த ஜூன் 14 அளவில் வந்து பார்க்கும்போது இது எல்லோ ஜோனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பார், ரெஸ்டாரண்ட்ஸ், ஜிம்ஸ் இந்த விடயங்கள் வந்து ஓப்பன் பண்ணப்படும். அதே நேரம் ஜூன் இறுதிப் பகுதியில் வந்து மேலும் தளர்வுகள், அதாவது கிரீன் ஜோனுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருந்தது. அதுவும் வந்து இந்த கேசஸ் வந்து குறைந்தால் என்பதை பொறுத்து தான் அதுவும் அமையிருக்கின்றது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதிலும் கூட இந்த அவுட்டோர் ஃபெஸ்டிவல்ஸ், வெளியக நிகழ்வுகள் வந்து அதிலும் கூட சில குறிப்பிட்ட பிராந்தியங்கள், குறிப்பிட்ட சில வழிகள நிகழ்வுகள் நடப்பதற்கு கூட சில வாய்ப்புகள் இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். அதிலும் வந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பங்கு கொள்ளலாம். அதிலும் வந்து இந்த COVID-19 கேசஸினுடைய இந்த எண்ணிக்கையும் இதில் தங்கியிருக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதிலும் இன்னொரு விடயமாக இந்த அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அளவு, இந்த வேக்சினை பெறுபவர்கள் அளவு வந்து 75% வரைக்கும் 2 டோஸும் வந்து பெற்றுவிட்டால், அதாவது இந்த 2 டோஸையும் பெற்றவர்கள் வந்து கியூபெக்கில் மட்டும் மாஸ்க் இல்லாமல் வெளியே போகலாம் என்ற ஒரு விதியும் கொண்டு வரப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே எல்லாரும் இப்போ இந்த மாஸ்கை காட்டலாம் என்று நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்ட நிலைமையில் வந்து இது நடந்தால் முதலாவதாக கியூபெக்கில் தான் நடக்கும் என்பது இப்பொழுது ஓரளவு தெரியக்கூடியதாக இருக்கிறது. எனவே பார்க்கலாம் இந்த தளர்வுகள் எப்படி அமைய போகின்றது என்று. ஆனால் இதையும் நாங்கள் முன்கூட்டியே சொல்ல முடியாது. இதையும் இந்த லாங் வீக்கெண்டு பிறகு தான் நாங்கள் ஷோர் பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் அதனை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்கப் போகின்றது என்று. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதிகுறைந்த வெப்பநிலை 18°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதிகுறைந்த வெப்பநிலை 16°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதிகுறைந்த வெப்பநிலை 18°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 2°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 1°C. நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, அதிகுறைந்த வெப்பநிலை 9°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோ நேரம் 9:41 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. அப்பப்போ நாங்கள் இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர்கள் அத்துமீறல்களும் அங்கங்கே நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். போலீசாரும் அதனை கட்டுப்படுத்திய வண்ணம் அதன் நேரம் இதுக்கான ஃபைன்ஸையும் விதித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் 5 ஒன்டாரியோவை சேர்ந்தவர்கள் வந்து அல்கோகின் புலுவார்டில் இருக்கின்ற ஒரு க்ரோசரி பார்க்கிங் டோட்டலில் வந்து கெதர் பண்ணியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்து ஃபைன் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எல்லாரும் 20 to 30 வயதுக்குரியவர்கள், இளைஞர்களாக இருக்கின்றார்கள். வேறு அட்ரஸை வச்சிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் என்பதையும் அவர்கள் மெயின்டைன் பண்ணல, குறிப்பாக மாஸ்க்கும் போடவில்லை. எனவே இந்த 5 பேருக்கும் வந்து ஒருத்தருக்கு வீதம்
$880 வந்து ஃபைன் வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் ஏப்ரலிலும் இதே மாதிரி 5 பேர் வந்து இதே மாதிரி ஒரு க்ரோசரிக்கு பின்னுக்கு நடந்து சேம் ஸ்பாட்டில் பிடிப்பட்டிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். முடிந்தவரை இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் என்பது அட்லீஸ்ட் இந்த ஜூன் 2 வரைக்கும் ஆச்சும் ஓரளவு கட்டுக்கோப்பில் வைத்திருந்தால் தான் அதுக்கு பிறகு வர தளர்வுகளை நாங்கள் சரியாக எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக குடிமைக்கான நிகழ்ச்சியில் நாங்கள் கனடிய செய்திகள் பார்க்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCCயின் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 2வது கோவிட் தடுப்பூசிகள் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதை விட விரைவில் வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கனடாவில் தோன்றியுள்ளன. கனடாவுக்குள் அதிக எண்ணிக்கையில் தடுப்பூசிகள் வந்தடையும் நிலையில் இந்த சாத்தியக்கூறு தோன்றியுள்ளது. குறிப்பாக அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு விரைவில் 2வது தடுப்பூசியை வழங்குவது குறித்து கனேடிய சுகாதார அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றார்கள். பல மாகாணங்கள் ஏற்கனவே அதிக ஆபத்துள்ள குழுக்களை மையமாக கொண்டு 2வது தடுப்பூசி வழங்கலுக்கான ஒரு மூலோபாயத்தை உருவாக்க தொடங்கியுள்ளன. ஒன்டாரியோ சுகாதார பணியாளர்களுக்கும் உயர் ஆபத்துள்ள குழுக்களில் உள்ளவர்களுக்கும் தடுப்பூசி வழங்கும் இடைவெளிகளை இந்த வாரம் குறைத்தது. கியூபெக்கும் இதுபோன்ற ஒரு நகர்வை மேற்கொண்டிருக்கிறது. மனிடோபாவில் குறிப்பிட்ட பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் 2வது தடுப்பூசி வழங்கப்படுகிறது. மனிடோபா அனைத்து 2வது தடுப்பூசிகளையும் ஜூலை மாத இறுதிக்குள் வழங்க எதிர்பார்க்கிறது. ஃபைசர் தடுப்பூசியின் சேமிப்பு வெப்பநிலையில் மாற்றங்களை ஹெல்த் கனடா அங்கீகரிக்கின்றது. ஃபைசர் தடுப்பூசியை வழங்கலுக்கான குளிர்சாதன பெட்டி வெப்பநிலையை 1 மாதம் வரை சேமிக்க அனுமதிக்கும் புதிய வழிகாட்டுதல்களை ஹெல்த் கனடா அறிவித்திருக்கிறது. இன்று அறிவிக்கப்பட்ட புதிய வழிகாட்டுதல்கள் வழக்கமான குளிர்பதன் வெப்பநிலையில் 2 செல்சியஸ் முதல் 8 செல்சியஸ் வரை 31 நாட்கள் வரை தடுப்பூசிகளை சேமிக்க அனுமதிக்கின்றன. இந்த மாற்றம் ஃபைசர் தடுப்பூசியின் விநியோக திட்டத்தில் அதிக நெகிழ்வுத்தன்மையை அனுமதிக்கும் என ஹெல்த் கனடா தெரிவித்திருக்கிறது. கனடாவில் பயன்பாட்டுக்கு முதலில் அங்கீகரிக்கப்பட்டது ஃபைசர் தடுப்பூசி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலதிகமாக உள்ள அஸ்ட்ராசெனெகா தடுப்பூசிகளை கனடா வேறு நாடுகளுக்கு தானம் செய்ய வேண்டும் என சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். உலகின் பல பகுதிகளிலும் தடுப்பூசிகள் கிடைக்காத நிலையில் மேலதிகமாக உள்ள அஸ்ட்ராசெனெகா தடுப்பூசிகளை கனடா தேவையான பிற நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என சுகாதார நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். கனேடியர்களில் 4% குறைவானவர்களே முழுமையாக தடுப்பூசியை பெற்ற நிலையில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்று அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த வாரம் கனடாவில் பல மாகாணங்கள் அஸ்ட்ராசெனெகா தடுப்பூசியின் முதல் வழங்கலை நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கனடா மேலதிகமாக 6,55,000 அஸ்ட்ராசெனெகா தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் என இன்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஒன்டாரியோவில் இன்று 2வது நாளாக 2000க்கும் குறைவான புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று 1588 புதிய தொற்றுகளையும் 19 மரணங்களையும் சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். இது மார்ச் மாதம் 24ஆம் தேதிக்கு பின்னரான மிக குறைந்த தொற்றுகளின் எண்ணிக்கையாகும். இதன் மூலம் 7 நாள் சராசரி தொற்றுகளின் எண்ணிக்கை 2183 உள்ளது. இது ஒரு வாரத்துக்கு முன்பு 2370 இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஒன்டாரியோவில் தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து குறைந்து வருகிறது. இன்று அவசரமற்ற மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சைகளுக்கு மாகாண அளவிலான இடைநிறுத்தம் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCCயின் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். டொரண்டோ நேரம் 9:48 கனடிய செய்திகள் பார்த்தோம். அடுத்ததாக கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி வருகின்ற எதிர்வரும் சனிக்கிழமை இருக்கின்றது. மே 22 காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை. இந்த நிகழ்ச்சியில் மனநலம் சம்பந்தப்பட்ட இந்த விடயங்கள் சரி, குறிப்பாக சொல்லப்போனால் கோவிட் நோய் தொற்று காலத்தில் இந்த மனநலம் பற்றிய விடயங்கள் பற்றி உங்களுக்கான கேள்விகள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக டாக்டர் செந்தூரன் குணரத்னம் அவர்களை, மனநல மருத்துவர் டாக்டர் செந்தூரன் குணரத்னம் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அவரிடம் கேள்விகள் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொலைபேசியினூடாக இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப்பினூடாக இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033, தொலைபேசி இலக்கம் 4163233304. இந்த இலக்கங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் மனநலம் சம்பந்தப்பட்ட உங்கள் கேள்விகளை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். டாக்டர் செந்தூரன் குணரத்னம் மனநல மருத்துவர். வருகின்ற சனிக்கிழமை கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி காலை 11 மணி தொடக்கம் 12 மணி வரை தவறவிடாதீர்கள். எனவே இத்துடன் குடிமை கடா நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் பல முக்கியமான விடயங்களை நீங்கள் பார்த்து அறிந்திருப்பீர்கள். எங்கள் குடிமை கடா நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 to 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPTV நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடாவுடனாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்பு வரை உங்களிடம் விடைபெறுவது JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி.